வணக்கம். இலங்கையின் தலைப்புச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. கொழும்பில் பெண் ஊழியர் ஒருவர் மீது போலந்தினை சேர்ந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குழு ஒன்று தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். கொழும்பில் பிரபல நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் பணிபுரியும் பெண் ஊழியர் மீதே குறித்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் குழு மதுபோதையில் இத்தாக்குதலை மேற்கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மதுபோதையில் நீச்சல் குளத்தில் இருந்த சுற்றுலா பயணிகளை ஹோட்டலில் நிர்வாக மக்கள் வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். அதனை செவிமடுக்காத குழுவினர் அவரை நீச்சல் குளத்திற்குள் தள்ளியுள்ளனர். இவ்வாறு நீச்சல் குளத்திற்குள் தள்ளப்பட்டதால் குறித்த பெண் ஊழியருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டதோடு மூச்சு திணறலும் ஏற்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தற்போதைய அரசாங்கம் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு எதிராக அரசியல் பழிவாங்கல்களை ஆரம்பிப்பது தெளிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தனக்கு எதிராக கிறிஷ் நிறுவனம் தொடர்பான வழக்கில் சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளமை தொடர்பான விடயத்திற்கே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை புனைவதன் மூலம் நாட்டை நிர்வகிப்பதிலும் மக்கள் எதிர்கொள்ளும் கடுமையான சுமைகளை குறைப்பதிலும் இழைக்கப்பட்ட தோல்விகளின் மீதான கவனத்தை திசை திருப்ப முடியும் என்று நம்புவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர்களின் குறைபாடுகள் விரைவில் அனைவரும் காணும் வகையில் வெளிப்படும் என்றும் ராஜபக்ஷக்களை தாக்குவது மூலம் அரசாங்கத்தால் தங்கள் தோல்விகளை நீண்ட காலத்திற்கு மறைக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய கடற்றொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி உள்நுழைவதை அனர்த்தங்களுக்கு வழிவகுப்பதாக யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்றொழில் நீர்வளத்துறை அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். இலங்கை இறைமையுள்ள நாடு, அதன் கடல் எல்லைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. இந்திய கடற்றொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் தொடர்ச்சியாக அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு எமது கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அளித்து வருகின்றனர். எமது மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்காதீர்கள் என்று நாங்கள் பலமுறை இந்திய கடற்றொழிலாளர்களை தயவாக கேட்டுள்ளோம். அண்மையில் கூட நெடுந்தீவு மற்றும் வடமராட்சி பகுதிகளில் இந்திய இழுவை படகுகள் அத்துமீறி உள்நுழைந்தது அப்பகுதி கடற்றொழிலாளர்களின் வலைகளை நாசப்படுத்தியதுடன் அவர்களை பொருளாதார ரீதியாக நலிவுற்றவர்களாக ஆக்குகின்றனர் என்று கூறியுள்ளார். அனுராதபுரம் காவல்துறையினரால் யாழ்ப்பாணம் சாவகச்சேனை நகராட்சி மன்றத்தில் வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக குற்றவியல் வற்புறுத்தல் மற்றும் கடமைக்கு இடையூறு விளைவித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகிறது. 40,000 போதை மாத்திரைகளுடன் யாழ்ப்பாணம் காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு நடத்திய சுற்றுவளைப்பில் பரந்தன் பகுதியில் வைத்து ஒருவரும் முழங்காவில் பகுதியில் வைத்து 4வருமாக 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட போதை மாத்திரைகளின் மதிப்பு சுமார் 80 லட்சம் ரூபாய் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டால் அதன் பின் தேசியம் பேசி பயனில்லை எனவும் தானும் அரசியலிருந்து ஒதுங்கிக் கொள்வதை விடுவேன் எனவும் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது ஊடகங்கள் அதனை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இது எமது அடிப்படை உரிமை பிரச்சினை. அதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அதன் பின் கட்சிகள் தமிழ் தேசியம் என்ற பெயரை வைப்பதாலும் தேசியம் பேசுவதாலும் எந்த பயனும் இல்லை. நானும் அரசியலிலிருந்து ஒதுங்கி விடுவேன். அதன்பின் தமிழ் மக்களுக்கு எந்த விமோசனமும் இல்லை. 76 வருட போராட்டம் தோல்வி கண்டதாக முடியும். இந்த ஆபத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் பொதுஜன பெரமுன உறுப்பினர்களுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணியின் உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு அண்மையில் கொழும்பில் நடைபெற்றது. அந்த சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கடந்த காலங்களை மறந்து மீண்டும் கட்சியில் ஒன்றிணையுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இந்த அரசாங்கம் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பில் அவதானம் செலுத்தவில்லை. மாறாக அரசியல் பழிவாங்கல்களுக்கு விசேட கவனம் செலுத்துகிறது. அதனால் கடந்த காலங்களை மறந்து அனைவரும் மீண்டும் பொதுஜன பெரமுனவுடன் ஒன்றிணைய வேண்டும் என பகிரங்க அழைப்பு விடுத்துள்ளார்.
முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகளால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் நாட்டில் மீண்டும் கலவரம் வெடிக்கும் என்று தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலில் அனைவரும் ஒன்றிணைந்து போட்டியிட்டு செயற்பட வேண்டும் நிலைப்பாட்டில் உள்ளோம். பொதுஜன பெரமுனவுக்கு எதிராக நாங்கள் செயற்படவில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீதான கௌரவம் இன்றும் அவ்வாறே உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு நாட்டிற்கு முக்கியமானது. அவருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் இந்த நாட்டில் மீண்டும் கலவரம் தோற்றம் பெறும் என குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அரசாங்கம் வடகிழக்கில் நெல் வாங்க பணம் ஒதுக்கவில்லை என குற்றம் சுமத்தியுள்ளார். இப்போது நெல் அறுவடை செய்ய வேண்டிய நேரம் இது. காலநிலை மாற்றங்களினால் நெல் வயல்கள் மீதும் சேதத்துடன் அளிக்கப்பட்டு காணப்படுகின்றன. ஏக்கருக்கு 40,000 தருவதாக சொல்கிறார்கள். ஆனால் விவசாயிகளுக்கு 8,000 மட்டுமே கிடைக்கும். அறுவடை நேரத்தில் விவசாயிகள் தங்களிடமிருந்து நெல்லை வாங்குவதாக கூறினாலும் நிதி அமைச்சு நெல் சந்தைப்படுத்தல் வாரியத்திற்கு 5 மில்லியன் ரூபாயை வழங்கவில்லை. நாடாளுமன்றத்தில் இவ்வாண்டான மாவட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு போதுமான நேரம் கிடைப்பதில்லை. இதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சகம் யோசித்த ராஜபக்ஷவிடமிருந்து 7 துப்பாக்கிகளில் 5 துப்பாக்கிகளை கைப்பற்றியுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்தார். தனிநபர்களின் தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட அமைச்சினால் வழங்கப்படும் துப்பாக்கிகளிலிருந்து 182 துப்பாக்கிகள் மட்டுமே மீளப்பெறப்பட உள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்தார். ரோஷித ராஜபக்ஷவிடம் மேலும் 2 துப்பாக்கிகள் இருப்பதாகவும் வேறு எந்த துப்பாக்கியும் இதுவரை ஒப்படைக்கப்படவில்லை என்றும் பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்தார். மத்திய ஊழல் தடுப்பு படையினர் ரத்னபுரி பகுதியில் ஒரு கான்கிரீட் வேலைத்தளத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போலி எண் தகடுகளை கொண்ட சுமார் 3 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொகுசு பிராடோ ஜீப்பை கண்டுபிடித்துள்ளனர். இந்த வாகனத்தின் பதிவு எண்ணின் கீழ் சமர்ப்பிக்கப்பட்ட பதிவு ஆவணம் தொடர்பாக வாகனத்தை ஆய்வு செய்த போது பதிவு ஆவணத்தின்படி ஜீப்பில் இணைக்கப்பட்டுள்ள எண் தகட்டின்படி அது ஒரு மோட்டார் லாரி எண் தகடு என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக மறைத்து வைக்கப்பட்ட ஜீப் வண்டியுடன் 3 சந்தேக நபர்களை பாணந்துறை வாழன ஊழல் தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். அமைச்சர் நலிந்த ஜெயதிச முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு வழங்கப்பட்ட வீட்டை அவர் ஒழுக்கத்துடன் கையளித்துவிட்டு செல்ல வேண்டும் என அறிவித்துள்ளார். வீட்டை கையளித்துவிட்டு செல்லுமாறு நாம் அரசாங்கம் என்ற வகையில் நாடாளுமன்றத்தில் கூறியிருந்தோம். சந்திரிகா குமாரதுங்க, மைத்ரிபால சிறிசேன மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோருக்கு புதிதாக ஒரு சட்டம் தேவையில்லை. அதனால் பூதங்களை போன்று இல்லங்களை பிடித்து கொண்டிருக்காமல் ஒழுங்காக வெளியேறிவிட வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் இந்த வீட்டை அரசாங்கத்திற்கு கையளிப்பார் என நாம் எதிர்பார்க்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார்.